அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ்வதியின் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு 2 வினாக்கள் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த 2 வினாக்களுக்கும் 2 மார்க்ல ஒரு கொஸ்டினும் 3 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினும் 5 மார்க் வந்துடும் உங்களுக்கு. அதனால இதை வந்து கேர்ஃபுல்லா பாருங்க, கவனமுடன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆசிரியர்களும் இதை வந்து மாணவருக்கு பரிந்துரை பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா பிடிஏ வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி வினாக்களை தான் இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில கொடுக்குறோம், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா www.tamilvidai.com இந்த வலைதளத்துல போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரி, இப்பதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுல உங்களுக்கு தினமும் அப்டேட்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன்ல ஆளுங்கிறத அழுத்தி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது இல்ல ஏதாவது டவுட் ஏதாவது வேணுமா இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பதில் அளிக்கிறதுக்கு நான் ரெடி. இன்னொன்னு முறைப்பத்தி வினா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த விடை கேட்ட வினாவை வந்து பார்ப்போம். முதல்ல, காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்பொருளை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். இது வந்து மேத்திரமானவர்கள்லாம் அழகா எழுதிடுவீங்க, அது மாற்றமே இல்லை. சரி, வினாவா அமைக்க தெரியல இப்படி அமைக்கணும்னா காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்பொருளையை எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்கலாம். இந்த தென்னாப்பிரிக்காவை மட்டும் எடுத்துட்டு எங்கேயும் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுலயே எதுவுமே ஒரே ஒரு எழுத்து மாத்தினாலே அதே வினாவா மாட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வைத்தார் இருக்கு இல்லையா, இதுல மட்டும் ஒரு கடைசி எழுத்த மாத்தினீங்கன்னா இன்னொரு வினாவாக்கியமா மாறிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கூட ஆசை இருக்கணும். வைத்தாரா இதை மட்டும் விட்டு பாருங்க. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தாரா, அது கூட பாத்தீங்கன்னா தொடங்கி வைத்தார் அப்படின்னு வரும். அடுத்தது, மாப்பூசியின் கல்வி ஞானத்தை பெருக்கி பெருமையிலேயே திருப்பாத புலியூர் ஞானியாரடிகளுக்கு மிகுந்த பங்கு உண்டு. இது எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு உண்டுன்னா இது மாத்தலாம், இது பங்குண்டா அப்படின்னு மாத்தப்படும். அப்படின்னு போட்டு மறக்காம கேள்விக்குறி போட்டுருங்க. கேள்விக்குறி போடலாம், நமக்கு மார்க் வராது. மாப்பூசியின் கல்யாணத்தை பிரிக்க பெருமையை திருப்பாத புலியூர் ஞானாரியத்தை மீது பங்குண்டா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த 1942 ஆகஸ்ட் 11ஆம் நாள் மாப்பூசி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த மூலமா அடைக்கப்பட்டாரா? கொஞ்சம் வேகமா போயிடலாம், ஏன்னா வந்து அடுத்த உரைப்பத்தி வினாவும் இருக்குது. கேள்வி மறக்காம கேள்வி போட்டுருங்க. அடுத்த 4வது கேள்வி, மாப்பூசி அம்மானை பாடலை பாடி அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்தில் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். செப்டம்பர் 20 இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க வினாத்தாள்ல. அதான் அப்படி செப்டம்பர் 20 இது வந்து என்ன பண்ணலாம், கொண்டாரா? கடைசி தான் மாத்தி எழுத போறீங்க, அதுக்காக எல்லாம் சேர்த்து தான் எழுதணும். சமகாலத்தில் பிந்தைய அரை இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பரா? உண்மையான செல்வம் என்பது பிற தூண்டும் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். என்கிறார் மற்றும் அதில் யாருன்னு கேட்கலாம். உண்மையான செல்வம் என்பது பிற தூண்டும் தீர்ப்பதுதான் கூறுபவர் யார்? இதுல மட்டும் கொஞ்சம் மாத்தி ஏன்னா
கூறுபவர் யார்? ஒரு அதிசயத்தில் ஒரே ஒரு மட்டும் மாற்றாட போகுது. எது வந்தா போகுது, எது ஒரு அதிசய திறவுகோள் கேள்வி. வழக்கமான மாதிரி திறவுகோளா, வாக்கு ஒரு அதிசய திறவுகோளா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றனவா? எதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள், எதை இந்த இடத்துல எதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன? அடுத்தது, ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்குமா? சொல்லாராய்ச்சி பாவாணரும் எந்த பெருமகனார் தமிழ் திருடா விளங்குமரனார். இதை மட்டும் எடுத்துட்டு பெருமகனா யார்? அவ்வளவுதான். சாலையின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மை விதி. சாலைகளின் முதன்மை விதி எது அப்படின்னு பழமையை விதியான்னு எழுதலாம். விதியா அப்படின்னு எழுதலாம். பாத்தீங்கன்னா, சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலைகளின் முதன்மையான விதியா? இது பழம். இது வந்து என்ன இருந்துச்சுன்னா, இதை வந்து எடுத்துட்டு எழுதலாம். இது வரைக்கும் நம்ம நீக்கிட்டு சாலைகளின் முதன்மை விதி எது அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 12வது கேள்வி. ஓட்டுநரும் ஊர்தியின் பதவிச் சான்றிதழ், ஊர்தியின் வழி மற்றும் காப்பீடு போன்றவை ஊர்தி ஓட்டுவர் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்துட்டு கீழே நீங்க வேண்டுமான்னு எழுதிக்கலாம். வைத்திருக்க வேண்டுமா? கேள்விப்படி விடைக்கேற்றவனா ரெண்டு வினாக்க கொடுத்துப்போம். ரெண்டு விடை கொடுத்துருவோம். இந்த 2 விடைக்கு நம்ம சரியாக 2 வினா அமைக்கணும். அப்படி அமைச்சீங்கன்னா இது எளிமையா 2 மார்க். நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுல வந்து பெரிய ரிஸ்க் கிடையாது. ஒரு விடையை கொடுத்துருவாங்க, அது வந்து எப்படி நம்ம விடாம மாத்திரம் அப்படிங்கிறதுதான் இருக்குது. நன்றி மாணவர்களே. நீங்க மேற்கொண்டு இந்த விடைக்கேற்ற வினாவுக்கு வந்து இந்த தமிழாசிரியர்கிட்ட கேளுங்க. அவங்க இன்னும் விளக்கம் சொல்லுவாங்க. மேற்கொண்டு பல்வேறு வினாத்தாள்கள் இருந்துச்சுன்னா அதை கொண்டு நீங்க பயிற்சி பெறுங்க. இதுல வந்து எளிமையா நம்ம 2 மதிப்பெண் வாங்க முடியும். அடுத்தது உரைப்பத்தில் 3 மதிப்பெண் வாங்கறதுக்கான வழிகளையும் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.